காவேரிக்கு நல்லபடி சீக்கிரமாகவே குணமாகுது. அதை பார்த்து விஜயும் காவேரி ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, வெளியே வராரு. அப்போ கரெக்டாக காவேரியோட அத்தை பார்த்துடுறாங்க. ஐயோ, யாரோ போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலை கொடுக்குறாங்க. உடனே காவேரி யாரும் போல, அதுக்கு கண்ணு தெரியாத உருவம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டுறாங்க. அதனால் அவங்க அத்தை ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அடுத்து காவேரி விஜய் கிட்ட நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே அது அப்படின்றாங்க. ஆமாம் காவேரி, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், உங்கள் அத்தை தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கையில் விஜய்க்கு இவங்களுக்கு அம்மை போட்ட மாதிரி அவருக்கும் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. ஏங்க என்ன மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கு பாருங்க, நான் அப்பயே சொன்னலை என் கூட இருக்காதீங்கன்னு, கேட்டிங்களா, இப்போ பார்த்தீங்களா அப்படின்னோடனே பரவாயில்ல காவேரி, நீ முதல்ல தள்ளி போன்றாரு. ஏங்க என்ன அப்படி சொல்கிறீங்க, இப்போ தான் உனக்கு சரியாக இருக்குது, மறுபடியும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், நான் உடனே நான் தங்கியிருக்க இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் எப்படிலாம் என்னை கவனிச்சுக்கிட்டீங்க, இங்கே நான் அந்த அளவு பார்த்துக்கிட்டீங்க, ஏன் நான் உங்களை பார்த்துக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி, என்ன மாதிரி நீயும் தனியாக இருந்தால் பார்த்துக்கலாம், இப்போ நீ 2 உயிராக இருக்க, குட்டி பாப்பா பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா, அதை பற்றி யோசிச்சிருந்தா நீ இப்படி பேசியிருக்கே மாட்டேன். நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்டது இல்லை காவேரி, இது குட்டி பாப்பா சம்மந்தப்பட்டது. அப்போது அந்த குழந்தை இப்போ தானே சரியாக இருக்கும், இப்போ மறுபடியும் ஒரு விஷயத்தை தாங்குமா அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி, நான் அங்கே தனியாக இருந்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால் நான் இருக்கிற இடத்துலையும் நான் போய் இருக்கேன், நீ என்னை பற்றி கவலைப்படாமல் பாப்பாவை கவனிச்சிக்கோ, அது போதும் காவேரி அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாதுங்க, உங்களை நான் கவனிச்சுருந்தே ஆவேன் அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, லாஜிக்காக திங்க் பண்ணு காவேரி, இப்போ நம்ம 2 பேர் சம்மந்தப்பட்டது கிடையாது, இது பாப்பா இதனால் பாதிக்கப்படும், பாப்பா பாதிக்கப்பட்டால் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் இப்படிலாம் நான் கவனிச்சுக்கினீங்க, நீங்கள் கவனிச்சுக்கிறது தானே சரியான, அதே மாதிரி உங்களை நான் கவனிச்சுக்கிறது நீங்கள் சரியாவீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் என்னால் கவனிச்சிக்க முடியும், ஆனால் இந்த நிலைமையில் உன்னை கவனிச்சிக்க ஆள் இல்லை தான் நான் வந்தேன், இப்போ நீ 2 பேர் காவேரி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, என் கூட நிற்காத, மறுபடியும் உனக்கு வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை என்னால் தாங்கிக்க முடியாது, ப்ளீஸ் நான் கிளம்புறேன் காவேரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்க்குற காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க, அவங்களால தாங்கிக்க முடியல, விஜய் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்கே வந்துட்டோன்னே காவேரியால் தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணுறாருன்னா, காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க, விஜய்க்கு என்ன நிலைமைன்னு தெரியலையே, இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அவங்க அம்மாவில், ஏண்டி இப்போ தான் உனக்கு சரியாயிடுச்சுல, அப்புறம் ஏதோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்க, ஆமாடி வேலையை பாரு அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு காவேரி டென்ஷன் ஆகிறாங்க. அங்கே அவருக்கு உடம்பு சரியில்லை, இங்கே இவங்க இப்படி சொல்கிறாங்களே, அவர் வேறு என்னை பார்க்க வேணாம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. காவேரியால் நிம்மதியாக இருக்கவே முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜயை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, விஜய்க்கு எப்படி உதவி பண்ணுறது, என்ன வழி பிறக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் ரொம்ப பார்த்தா கையெல்லாம் வந்தது முகம் கை காலெல்லாம் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. என்ன இது இவ்வளோ வர ஆரம்பிக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து காவேரி கால் பண்ணுறாங்க. இப்போ எப்படி இருக்கீங்கன்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி, 2 தானே வந்துருந்தது, பார்த்தாலும் அந்த 2 தான் இருக்குது, எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே வரல அப்படின்னோடனே, நீங்கள் போய் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது, உண்மையை சொல்லுங்கள், நிறைய வந்துருச்சா அப்படின்னு. இல்லை காவேரி, 1 2 தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, நிறையலாம் வரல, நீ பயப்படாத அப்படின்றாரு. இல்லை எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு நிறைய வந்திருக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, நான் இப்போவே கிளம்பி வரேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே, காவேரி சொன்னால் கேளு காவேரி, நீ எல்லாம் கிளம்பி வர வேணாம், சொன்னால் புரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இப்படி இருக்கும்போது நிலமையில் இருக்கும்போது நான் உங்களை விட்டுட்டு எப்படிங்க இருக்கிறது, என்னை எப்படிலாம் பார்த்து இது ஏன் ஆரம்பிச்சிடாத காவேரி, உன்னை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு, நீ இருக்க நிலைமைக்கும் நான் இருக்க நிலைமைக்கும் வித்தியாசம் இருக்குது, தனி ஆளாக நான் என்னை கவனிச்சுப்பேன், ஆனால் உனக்கு தான் பிரச்சனை, அதுதான் புரிஞ்சுக்கோ காவேரி, கொஞ்சம் சொல் பேச்சு கேள்றி அப்படின்றாரு. சரி ஓகே, நீங்கள் எனக்கு என்னெல்லாம் கொடுத்தீங்களோ, பழங்கள் காய்கறிலாம் கொடுத்து என்னை சரி பண்ணீங்களே, அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி சரி பண்ணிக்கணும், சரியா, உங்களை நான் பார்த்துக்க முடியலனாலும் உங்களை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு லைவில் வாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் வர முடியாது, இப்போ வரப்போகிறீங்க இல்லையா அடம்பிச்சோன்னே லைவில் வராரு. பார்த்தா நிறைய போட்டிருக்கு. அதை பார்த்தா காவேரி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இது கொஞ்சோண்டு தான் சொன்னீங்க, இவ்வளோ போட்டிருக்கே அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, அதெல்லாம் சரியாக போயிடும்டி அப்படின்றாரு. இல்லை என்னால் தாங்கிக்க முடியலங்க, உங்களை கவனிச்சிக்க கூட ஆள் இல்லாமல் தனியாக நீங்கள் கஷ்டப்படுறது என்னால் தாங்கிக்க முடியாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் கேட்பீங்களா, நாங்கள் சரி காவேரி நான் கேட்குறேன் அப்படின்றாரு.